ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் நம்ம என்ன ஆகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு இதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் ஃப்யூச்சரில் நிறைய பவர்ஃபுல்லான கரியர்லாம் நமக்கு இருக்குது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. அதுக்கு நமக்கு எவ்வளோ நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஜாப்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னாக்கா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், வெப் டெவலப்பர், அப்புறம் ஆப் டெவலப்பர், அப்புறம் கேம் டெவலப்பர், அப்புறம் க்ளவுட் இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், அப்புறம் யூஇ அப்படின்னா யூஎக்ஸ் டிசைனர். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு முக்கியமான சேலரி கிடைக்கிறதுலேயே இந்த ஜாப்ஸ் மட்டுமே சொல்லலாம். இப்போது காலேஜில் என்ன படிப்போன்றது வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம என்னது அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது டேட்டா சயின்ஸ், அப்புறம் ஐடி, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பிசிஏ, அப்புறம் எம்சிஏ. அதில் ஃப்யூச்சர் சேலரியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இந்தியாவில் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த வகையில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ முதல்ல ஃப்ரெஷ்ஷாக நான் ரொம்ப புதுசுப்பா அப்படின்ற வகையில் பார்த்தோம் அப்படின்னா 25,000 1 lakh, ஓகேங்களா, 1 lakh வரைக்கும் கூட நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேலரி கூட கிடைக்கும். எப்படின்னா பெர் மந்த், வெறும் ஒரு மந்த்துக்கு மட்டும்தான் அந்த வகையில். அதே மாதிரி ஏஐ இல்லைன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 2 lakhsலேருந்து மினிமமாக ஒரு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி கூட மந்த்தில் பாசிபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ 2028 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்யூச்சரே ட்ரெண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஃபுல்லாகவே ஏஐயும் டெக்னாலஜி வேர்ல்டுலேயே மேலே தானே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே ஏஐக்குன்னா நம்ம போயிடுறோம். என்ன கரெக்டு தானே? அதான் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ட்ரெண்டாக இருக்கக்கூடியது ஏஐ. முதல்ல கண்டிப்பாக இப்படி இருந்தாலும் வந்துடும். அப்புறம் ரோபோட்டிக்ஸ், அப்புறம் ஆட்டோமேஷன், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஆப் டெவலப்மெண்ட். அதிகமாக நிறைய பேர் கேம் டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் போகிறதுக்கு கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது தான். இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக டிமாண்ட் என்னென்னாக்கா கண்டிப்பாக வரும். இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் ஒன்று நான் சொல்லணும். என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தோம்னா அது ஓகே. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக நம்ம 3 விஷயம் மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கணும். அதில் 3 விஷயத்தில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, கோடிங் ப்ராக்டிஸ். இந்த கோடிங் அப்படின்னா பைத்தான், ஜாவா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோடிங் ப்ராக்டிஸ் தான். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி மற்றவங்க நம்மக்கிட்ட இங்கிலீஷில் கேள்வி கேட்டவங்க நம்ம இங்கிலீஷில் தான் பதில் சொல்லணும், அந்த மாதிரி இருக்கணும். அவங்க இங்கிலீஷ் நம்மளை கேள்வி கேட்டால் நம்மளுக்கு புரியணும். அதுக்கு அந்த மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்தது கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்கில்ஸ். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய ஸ்கில்லும் நம்ம என்னென்னாக்கா ஒரு டெவலப்டான ஒரு ஸ்கில்லாகவே இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தாலே என்னென்னாக்கா, ஆல்ரெடி ஜாப்ஸ்லேயும் வர சொல்லியிருந்தேன், சேலரிலையும் வர சொல்லியிருந்தேன். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் நம்ம என்னெல்லாம் செய்யணுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாமே இருந்தாலே போதும், நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனாகவும் இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு சேலரியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ நல்ல ஒரு ஃப்யூச்சர்லாம் இருக்குன்றது நம்ம இதிலே பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். இதேமாரி இன்னும் நம்மளுக்கு என்னென்னலாம் ஃப்யூச்சருக்கு தேவையானது அந்த வகையில் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்க மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் சொல்லவே இல்லை. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.